முன்னிரவின் குளிர்ந்த காற்று உடலை தழுவிச் சென்றது. ஆனால் மனதில் படிந்திருந்த குமைச்சலை அதனால் அடக்க முடியவில்லை. வைத்தீஸ்வரன் பார்வை வானத்தில் படர்ந்தது. கொட்டி கிடந்த ஏகப்பட்ட நட்சத்திரங்களில் எது ரொம்பவும் அழகு என்று தேடிச் செல்வதைப் போல நிலவு உருண்டு சென்று கொண்டிருந்தது. அகலமாக விரிந்து கிடந்த மொட்டை மாடியில் இந்த காற்றிலும் நிலவிலும் இருளிலும் இதற்கு முன்பு எவ்வளவோ தினங்கள் மயங்கி மயங்கி கிடந்திருக்கிறார் அவர். ஆனால் இன்று மனதில் படிந்திருந்த பயமும் கோபமும் நிராசையும் குழப்பமும் ஒன்று சேர்ந்து வைத்தீஸ்வரனை ஆட்டி படைத்தன. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவானவன் அவருக்கு எதிரே உட்கார்ந்து சில சமயம் அவரையும் சில சமயம் வெட்ட வெளியையும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் சாய். அவருடைய ஒரே பிள்ளை. 1 மணி நேரத்திற்கு முன்னால் வரை என்றும் போலதான் அன்றைக்கு தினமும் வைத்தீஸ்வரனுக்கு இருந்தது. 5:30 மணிக்கு சங்கராவில் ஆரத்தி சாய்பாபா ஸ்லோகங்களை கேட்டார். 6:15 வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் மல்லாடி சகோதரர்களின் கச்சேரி. 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இசைமலையில் நடந்து கிடந்தார். தியாகையரையும் அன்னமாச்சாரியாவையும் கேட்கும் போது எதற்கும் அழுகியாக வருகிறது என்று நினைத்தபடி பரவசத்தில் இருந்தார். ரிட்டையர்டு ஆனதுக்கு பிறகு அவர் டிவி பக்கத்தில் போவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்காக தான். பிறகு அவர் தன் அறைக்கு சென்று முன்தினம் பாதி படித்து விட்டு வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அப்போது சாயி அவரது அறைக்குள் வந்தான். இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து வராயா என்று பரிவுடன் கேட்டார். போன வாரத்தோட ஆடிட்டிங் எல்லாம் முடிஞ்செடுத்துன்னு சொன்னையே, இன்னும் வேலை முடிஞ்ச பாடில்லையா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இன்ஃபேக்ட் நான் மதியானமே ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டேன் என்றான் சாயி. அப்படியா, நான் உன்னை இவ்வளவு நேரமா பார்க்கவே இல்லையே என்றார் அவர் ஆச்சரியத்துடன். நாம கொஞ்சம் மாடிக்கு போலாமா என்று அவன் கேட்டான். அவர் சற்று குழப்பத்துடன் அவனை நோக்கினார். அவன் அறையின் வாசலை நோக்கி நடக்க தொடங்கினான். வைத்தீஸ்வரன் அவனை பின்தொடர்ந்தார். ஹாலில் இருந்த அவர் மனைவி டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். பேச்சு மும்முரத்தில் அவள் அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. மாடியில் 2 கட்டில்கள் கிடந்தன. மழை காலத்தை தவிர மற்ற நாட்களில் அவை அங்கேதான் கிடக்கும். வைத்தீஸ்வரன் ஒரு கட்டிலில் அமர்ந்தார். எதிரே இருந்த இன்னொன்றில் சாயி உட்கார்ந்து கொண்டான். நான் இதை கொஞ்ச நாளைக்கு முன்னே சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் காலை முன்வைக்க எடுக்கும்போது யாரோ கையை பிடிச்சு இழுக்கிறாப்புல ஒரு தயக்கம் வந்து தடுத்துட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படியும் சொல்லிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அவன் தயக்கம் அவரை தாக்கிற்று. என்ன ஆகிவிட்டது? வேலையை விட்டுட்டானா? அல்லது ஒருவேளை அமெரிக்கா ஆப்பிரிக்கா என்று வெளிதேசம் போக நிச்சயித்து விட்டானா? என்ன விஷயம்? சாயி தொடர்ந்தான். இதை அம்மா எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட முதல்ல பேசலான்னு வந்தேன். அடுத்த மாதம் நீங்கள் என் கல்யாணத்துக்கு வரணும். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. உடல் பதறிற்று. என்னடா சாயி, என்ன சொல்ற என்று சற்று உரத்த குரலில் கேட்டார். ஐ எம் சாரி, உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு தான் இவ்வளவு நாளாக சொல்கிறத தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஆனால் கரைக்கு போகணும்னா ஆற்றுல இறங்கிதானே ஆகணும் என்றான். அவன் நிதானம் அவரை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முயன்றது. இந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. கரைக்கு போக வேண்டும் என்கின்ற அவனை தண்ணீருக்குள் தள்ளிவிட்டது யார்? அவனது வயதையும் நிகழ்காலத்தையும் சரியாக கணக்கிடாமல் செய்ய வேண்டியதை செய்யாமல் தவறிவிட்ட குற்றவாளி அவர். ஆனால் அவனுக்கு இப்போதுதான் 27 வயதாகிறது. ஏற்கனவே அவனது அம்மா ஜாதக கட்டை தூக்கி கொண்டு அலைய தயாராகிவிட்டால் தவறு தங்கள் மீது இல்லை, வேறு எங்கோ இருக்கிறது என்று மனதின் ஒரு மூலையில் சமாதானப்படுத்தும் குரல் கேட்டது. சாயி, நீ சொல்றது ஒன்றும் புரியல. உனக்கு கல்யாணமா? அடுத்த மாசமா? இது நீயா எடுத்த முடிவா இல்லை வேற யாராவது? அதெல்லாம் ஒன்றுமில்ல அப்பா. நான் பண்ணிக்க போகிற பொண்ணு எங்கள் ஆஃபீஸ் வேலை பார்க்குறா. இது ஒரு லவ் மேரேஜ் தான். அவன் தினமும் காஃபியை ஆற்றி குடிக்கின்ற சவகாசத்துடன் சொன்னான். கொஞ்ச நாட்களாக அவரிடம் சொல்ல முடியாமல் தயங்கி கொண்டிருந்தான் என்றானே. அந்த நாட்களில் இந்த நிமிஷத்தையும் இப்படி பேச வேண்டியதையும் ரிகர்சல் பண்ணி கொண்டிருந்தானோ?
என்ன ஒரு நிதானம் என்று அவர் யோசித்தார். சாயி, எங்ககிட்டயும் சொல்லி எல்லோருமா போய் பொன் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி பொன் பார்க்கறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது எல்லாம் ஆகிற காரியம் இல்லை என்று சொன்னான். ஏன், அவ பிராமணா தானே என்று இவர் கேட்க அவன் இல்லை என்று தலையை அசைத்தான். வைத்தீஸ்வரனுக்கு வயிறு கலங்கிற்று. நிச்சயமாக இதை அவர் அவனிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஜாதி என்று கேட்டார். அவ பிராமின் இல்லைனதுக்கு அப்புறம் அவ எந்த ஜாதியா இருந்தா என்ன? வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக்? அவன் சொன்னது அவருக்கு பிடிக்கவில்லை. அதைவிட அவன் சொன்னதில் இருந்த உண்மையை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் அவன் மீது தனக்கு வரவேண்டிய அசாத்தியமான கோபம் ஏன் வரவில்லை என்று வைத்தீஸ்வரனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. எந்த தந்தையிடமிருந்தும் குமுறலுடன் ஆக்ரோசமாக சீறி பாய்ந்து வரும் குணம் எப்படி அவரிடம் இல்லாமல் இருக்கிறது? அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் எதிர்கொண்ட குமுறலும் ஆக்ரோசமும் அவரை தீய்த்து விட்டனவா? 30 வருடங்களுக்கு முன்பு நடந்தவை மறுபடியும் அவர் பிள்ளை வாழ்க்கையிலும் மறுபிரவேசம் செய்ய இருக்கின்றனவா? அவருக்கு புரியாமல் விழித்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு சாயியின் வயதுதான் இருக்கும். ஆனால் சாயியைப் போல வைத்தீஸ்வரன் அவரது தந்தைக்கு ஒரே குழந்தை இல்லை. அவருக்கு கீழே 2 பெண்கள் தங்கைகள். வைத்தீஸ்வரனின் தகப்பனார் மதுரையில் ஒரு பிரபல வக்கீலிடம் ஆபீஸ் நிர்வாகத்தை பார்த்து கொள்ளும் வேளையில் இருந்தார். வசதியான வாழ்க்கை. வைத்தீஸ்வரன் பட்ட படிப்பு முடித்ததும் பேங்கில் வேலை கிடைத்தது. வக்கீலின் செல்வாக்கில் உள்ளூரிலேயே போஸ்டிங் ஆயிற்று. தினமும் வீட்டிலிருந்து காலையில் அலுவலகங்களுக்கு பஸ்ஸில் போன நாட்களில்தான் இளைஞன் வைத்திக்கு இந்திராவின் பழக்கம் கிடைத்தது. அவள் வைத்தி இருந்த சுப்பிரமணியபுரத்தில்தான் அவன் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் குடியிருந்தாள். அவளை ஆஞ்சநேயர் கோவில் அடிக்கடி பார்த்திருக்கிறான். ஆனால் பரிட்சயமில்லை. பஸ் பிரயாணம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்திரா பார்க்க நன்றாக இருப்பாள். கழுப்பு நிறத்தை கலையான முகமும் இறுக கட்டிய உடலும் பின்னுக்கு தள்ளிவிட்டன. கலெக்டர் ஆபீஸில் அவள் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். இந்திராவின் அப்பா கோவில் குருக்களாக இருந்தார். மாதம் முதல் தேதியன்று குறிப்பிட்ட பணத்தை தன் சம்பளமாக குடும்பத்திற்கு அவளால் தான் கொடுக்க முடிந்தது. குருக்களுக்கு பிறந்த 3 பெண்கள். இந்திராவின் தங்கைகள் 2 படித்து கொண்டிருந்தார்கள். 2 படிப்பில் கெட்டிக்காரிகள் என்று இந்திரா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பாள். ஒரு நாள் இந்திரா வைத்தியிடம் கேட்டாள், நம்ம கல்யாணத்துக்கு உங்க ஆத்துல ஒத்துப்பாளா? வைத்தி அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். எதற்காக இந்த அர்த்தமற்ற கேள்வி என்பது போல. இல்ல, நீங்க ஐயர், நாங்க ஐயங்கார், உங்க அப்பா அம்மா ஒத்துப்பாளா? அவன் சிரித்தான். ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? அப்படி பார்த்தால் எங்க குடும்பத்துல 2 கல்யாணம் நடந்திருக்காது. என்ன சொல்றேன் என்று கேட்க, என் அத்தை ஒரு ஐயங்காரை தான் கல்யாணம் பண்ணினான். 2 பேரும் யுஎஸ்ல மெடிசன் பண்ணிட்டு இருந்தப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் மயங்கி விழுந்து. இப்படியா என்று கேட்டபடி அவன் தோள் மீது சாய்ந்தாள் இந்திரா. ஆமாம் என்று அவளை கட்டி கொண்டான் வைத்தி. அவள் மெல்ல அவனிடமிருந்து விலகி கொண்டாள். ரீசண்டா என் கசின் அவன் சிநேகிதனோட தங்கைய கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா அவ வடகலையா இல்ல தென்கலையான்னு அவளுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஐயங்கார் என்று சிரித்தான் வைத்தி. சற்று முன்பு அவன் முகத்தில் தென்பட்ட கலவரம் இப்போது குறைந்திருந்ததை வைத்தி கவனித்தான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, எங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசிடலான்னு இருக்கேன் என்றான் வைத்தி. அவள் அவன் வலது கையை தன் இடது கையினால் பற்றி கொண்டாள். லேசாக அவள் கை நடுங்குவதை வைத்தியும் உணர்ந்தான். மறுநாள் மத்தியானம் அவன் இந்திராவை பற்றி அப்பாவிடம் பேச ஆரம்பித்தான். ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த அருணாச்சலம் அவன் சொன்னதை கேட்டார். பிறகு அவனை பார்த்து, லவ்வோ என்று கேட்டார். வைத்தி கூச்சத்துடன் பதில் பேசாமல் நின்றான். பொண்ணோட அப்பா என்ன பண்றார்? கோவில்ல குருக்களா இருக்கார். ஓஹோ, ரொம்ப வசந்த உத்தியோகம்தான் என்று முடித்தார். வைத்தி அவரை நிமிர்ந்து பார்த்தான். எங்க இருக்கா அவள்லாம்
என்று அடுத்த கேள்வியை வீசினார். அவன் விவரமும் சொன்னான். ஓ, நம்ம காசிநாத ஐயர் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிற ஸ்டோர்லையா? அவன் தலையசைத்தான். சொந்த வீடுன்னு சின்ன குச்சி கூட இல்லையாக்கும். அதுவும் சரிதான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே திணறிக்கிட்டு இருக்கிறவர்களாச்சே. அவனுக்கு கோபமாக வந்தது. காரியம் கெட்டு போய்விடக் கூடாதே என்று அடக்கியும் கொண்டான். அப்பாவையும் பொன்னையும் தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க என்று அடுத்த கேள்வி கணையை வீசினார். இந்திராவின் படித்து கொண்டிருக்கின்ற 2 தங்கைகளை பற்றி இவன் எடுத்துச் சொன்னான். அப்படின்னா இப்போ இந்த குடும்பத்தை முழுக்க காப்பாத்தியது உனக்கு போறவள் தானா என்று அவர் கேட்க, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று அவனுக்கு புரியவே இல்லை. ஏ லலிதா, இதை கேட்டியா? உன் புள்ள உனக்கும் எனக்கும் சிரமம் கொடுக்க வேண்டாம்னு எப்படிப்பட்ட மாட்டு பொண்ணை நமக்காக பார்த்து வச்சிருக்கான் பாரு என்று தரையில் உட்கார்ந்திருந்த மனைவியிடம் அவர் சொன்னார். வைத்தியின் அம்மா, வைத்தி, என்னடா இதெல்லாம் என்று கேட்டாள். அவளுக்கு கணவர் சொல்வதுதான் வேத வாக்கு. கணவனே கண்கண்ட தெய்வம் படத்துக்கு அருணாச்சலம் அவளை 3 தடவை கூட்டி கொண்டு போனதாக அம்மா சொல்லி கொண்டிருக்கிறாள். இல்லம்மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, சாத்வீகம், கெட்டிக்காரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் வைத்தி அம்மாவை பார்த்து. அவன் சொன்னதெல்லாம் தன் காதுகளுக்குத்தான் என்று அருணாச்சலத்துக்கு கோபமும் எரிச்சலும் வந்தது. டேய், உன்னை இவ்வளவு வருஷம் தூக்கி வளர்த்து படிக்க வச்சு எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுத்து நிமிர்ந்து நிற்க வச்சா நன்னாதான் திருப்பி கொடுக்கற. எங்களோட மானம் என்ன, மரியாதை என்ன ஆகுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சியா? டீசெண்டா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வசதி இருக்காடா அவாகிட்ட? கோவில் உண்டை கட்டி தான் வாங்கி எல்லோருக்கும் போடுவார் உன் மாமனாராக போறவர். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி இங்கே வர்றதுக்கு பதிலாக நீ தான் அவாத்தில் இருந்துக்கிட்டு அவ குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும். அவ சம்பளம் வராட்டா குடும்பம் தெருவில்னா நிற்கிற ஸ்டேஜில் வச்சுட்டு இருக்கா. உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருத்தா என்று அருணாச்சலம் அவரை பார்த்து கத்தினார். உனக்கு கீழே 2 பெண்கள் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சாடா என்றாள் அம்மா. இந்த ஆத்துக்கு வர்ற பொண்ணு பெரிய இடத்துல இருந்து சீர்சனத்தையோட வருவான்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதுல மண்ணை போடுறையடா. இது உனக்கே நன்னா இருக்கா? உங்க அப்பா என்னடானா வக்கீலாத்து சம்பந்தம் வரப்போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வக்கீலாத்து சம்பந்தமா? ஆமாம், அப்பா வேலை பார்க்குற வக்கீல் மாமாவோட தம்பி பொண்ணு நன்னா படிச்சிருக்காளாம், நிறைய பண்ணுறேன்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு தான் அப்பா வக்கீல் மாமா ஊரோட உனக்கு வேலை வாங்கி வச்சா. இந்த மாதிரி நல்ல இடம் கிடைச்சாதானே நாளைக்கு நம்மாத்து பெண்களுக்கும் 4 நல்ல இடத்து சம்பந்தம் வரும். உனக்கு புத்தி போயிருக்கே, போய் ஒரு ஐயங்கார் பொண்ணை பார்த்து என்று என்னமோ குடிமுழுகி போய்விட்ட குரலில் பேசினாள். ஏன் சித்ராத்தையும் ராமண்ணாவும் ஐயங்கார் ஆத்துல சம்பந்தம் வச்சுக்கலையா என்று வைத்தி சற்று கோபத்துடன் அம்மாவிடம் கேட்டான். அடையப்பா, சார்வால் லா பாயிண்ட்னா எடுத்து வீசுறார் என்று அருணாச்சலம் சிரித்தார். டேய், சித்ராவோட மாமனார் செங்கனூர் மிராசு. ராமண்ணா கல்யாணம் முடிஞ்ச கையோடு மொரீசியஸில் ஹனிமூன் கொண்டாட போனான். உங்கள் மாமனார் அழகர் கோவிலுக்கோ திருச்செந்தூருக்கோ உங்களை அனுப்புவார். அதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாரோ என்றார். மேலும் வைத்திக்கு அவ்வளவு கோபமான சூழ்நிலையிலும் அவனுடைய பெற்றோர்கள் பேசும் விதம் மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. இவ்வளவு நாட்களும் அவன் பார்த்திருந்த கரிசனமும் அன்பும் ஆதரவும் நிரம்பியவர்களாக இருந்தவர்கள் இப்போது பணம், செல்வாக்கு, ஆடம்பரம் பற்றியே பேசுபவர்களாக மாறிவிட்டதை மிகுந்த வியப்புடன் உணர்ந்தான். முன்பு எப்போதோ கிரேக்க இதிகாசம் ஒன்றில் லிங்கோத்ரோபி பற்றி படித்தது ஞாபகத்துக்கு வந்தது. மனிதன் ஓனாயாக மாறும் கற்பனையை ஒருவரால் செய்ய தோன்றியிருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டான். ஆனால் இப்போது புரிகிறது, இது ஸ்தூல சரீரத்தை பற்றி அல்ல, மாறாக மனதின் மாறுபட்ட நிலை கலன்களை பற்றி என்று. அவன் தன் பெற்றோர்களின் நற்குணங்கள் என்று நினைத்தவை எல்லாம் இந்த மாதிரி தருணத்தை தங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்காக தான் என்று நினைக்கும் போது அவனுக்கு ஏதோ அசிங்கத்தை மிதித்து விட்டார் போலிருந்தது. சரி, நீ சொல்ல வேணுங்கிறதையெல்லாம் சொல்லிவிட்ட இல்லையா? எங்க பேச்சுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பாரு, அப்புறம் பார்க்கலாம்
என்று அருணாச்சலம் ஊஞ்சலிலிருந்து எழுந்து நடந்தார். சரி, இந்த விஷயம் உடனடியாக தீர்க்க முடியாத ஒன்று என்ற நினைப்பில் தள்ளி போடப்படுகிறது இப்போது என்று அவனும் நினைத்து தன் அறைக்கு சென்றான். ஆனால் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் இந்திரா அவனை போனில் கூப்பிட்ட போது அவள் குரல் இயல்பாக இல்லாதது போல அவனுக்கும் தோன்றிற்று. மாலை அவர்கள் வழக்கமாக சந்திக்கும் ஹோட்டலுக்கு அவன் வந்தபோது அவள் ஏற்கனவே வந்து காத்து கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் புன்னகை செய்தாள். மத்தியானம் தான் நினைத்தது சரியில்லவோ என்று அவனுக்குள் சம்சயம் உண்டாயிற்று. காஃபிக்கு ஆர்டர் செய்த பின் இந்திரா அவனை பார்த்து, நேத்திக்கு உங்க அப்பா எங்க ஆத்துக்கு வந்திருந்தார் என்று சொன்னான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்கு உங்களோட மத்தியானமே பேசும்போதே தெரிஞ்சது, இந்த விஷயம் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு என்றாள் இந்திரா. அவள் குரல் சீராக அமைதியாகவும் இருந்தது. அவன் எதுவும் பேசாமல், பேச தோன்றாமல் அவளை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். அதிர்ச்சி வாயை கட்டி போட்டு விட்டது போல. நேற்றுக்கு சாயங்காலம் 7 மணி வாக்கில் வந்தார். நானும் ஆற்றுல இருந்தேன். ரொம்பவும் சுற்றி வளைச்சி பேசலை. வீட்டை ஒரு பார்வை பார்த்தார். தன்னை அறிமுகம் பண்ணி கொண்டார். என் அப்பா கிட்ட நீங்களும் நானும் ஒரே தராசில் இருக்கிற 2 பக்கமும் மாதிரி. உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல போய் இருக்கின்ற ஆசை மாதிரி எங்களுக்கும் என் பையன் மேலே இருக்கிறது ஒன்றும் தப்பில்லைன்னு நீங்கள் கண்டிப்பாக ஒத்துப்பேல். அது எனக்கு நன்னா தெரியும். வைத்திக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து வச்சுருக்கோம். அவன் அதில் மண்ணவாரி போடுற காரியத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சொன்னார். என் அப்பா ரொம்ப சாது. அவருக்கு இந்த சூதுவாது எல்லாம் தெரியாது. உங்கள் அப்பா சொன்னதை கேட்டதும் அவர் கூனி குறுகி போய்விட்டார். நாங்கள் என்னவோ சின்னப்பா 2 பேருக்கும் மனசு ஒத்து போயிருக்கு, இதுக்கு ஏதோ விக்னம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் பெத்தவா மனசை நோகடிச்சுண்டு என் பெண் எதுவும் செய்ய தயாராக இருக்க மாட்டா. கல்யாணங்கிறது 2 பேர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஊர் உலகம், பந்துக்கள் என்று எல்லோரும் சந்தோஷப்பட்டு நடக்க வேண்டிய கொண்டாட்டம் அது. என் பொண்ணையே கூப்பிடுறேன், அவளே உங்ககிட்ட சொல்லட்டும் என்று சொன்னார் எங்கள் அப்பா. நான் வந்து உங்கள் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணினேன். சார், எங்கள் அப்பா சொன்னதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. உங்கள் அப்பாவை நான் சார்னு கூப்பிட்டதுலேருந்து அவருக்கு வேண்டிய பதில் கிடைச்செடுத்துன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீ நன்னா இருக்கணும் அம்மானார். உடனே எழுந்து வெளியே போய்விட்டார் என்றாள் இந்திரா. வைத்திக்கு அவள் பேச்சை கேட்டு கோபம் வரவில்லை. தாங்க முடியாத அவமான உணர்ச்சியும் கூச்சமும் அவனை கவ்வின. இந்திராவின் பெற்றோரும் இந்திராவும் அவன் மனதில் மிக உயரமாக எழுந்து நின்றார்கள். அவனும் அவன் பெற்றோரும் பூமிக்கு அடியில் குடைந்து கொண்டு ஓடிப்போய் மறைய துடிப்பது போல அவனுக்கு இருந்தது. ஆயுளுக்கும் இந்த மனச்சித்திரங்களிலிருந்து தான் தப்ப முடியாது என்று அவனுக்கு தோன்றிற்று. அவனது மனக்கலக்கம் முகத்திலும் தோன்றியிருக்க வேண்டும். அவனுக்கு எதிரே உட்கார்ந்திருந்த இந்திரா எழுந்து வந்து அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். மேஜை மீது இருந்த கையை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டான். லெட்ஸ் ஸ்பேஸ் திஸ். எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரும் நண்பர்களாக இருப்போம் என்றாள். அதற்கு பிறகு அவர் கல்யாணத்திற்கு அவள் வந்ததும் அவள் கல்யாணத்திற்கு அவள் சென்றதும் வெவ்வேறு கதைகள் என்று நினைத்து கொண்டிருந்தார். அப்பா அப்பா என்று குரல் கேட்டு வைத்தீஸ்வரன் நடப்பு உலகுக்கு வந்தார். சாயி அவரை பிடித்து அசைத்து கொண்டிருந்தான். என்னப்பா, நீங்கள் அம்மாவை விட இந்த விஷயத்தை நிதானமாக பார்த்து யோசிப்பேன்னு நினச்சி கூட்டிட்டு வந்தா இப்படி ஒன்றும் பேசாமல் ஷாக்கான மாதிரி இருக்கேலே என்றான் சாயி. உனக்கே ஒரு ஷாக்கான விஷயம்னு தோன்றதா என்ன? ஆமாம், நீங்கள் அதிர்ச்சி அடைய விஷயம்தான்னு எனக்கு நன்னாவே தெரியும் என்றான். ஆனால் நீங்கள் நிச்சயமாக ரீசனபிளாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் என்று புன்னகை செய்தான். தான் ஏன் தன் பிள்ளை விஷயத்தில் தன் தந்தையைப் போல நடந்து கொள்ளவில்லை என்று அவருக்குள் கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. காலம் மாறி போய்விட்டதா? அந்த மாற்றச் சூழலில் அவரும் அமுங்கி போய்விட்டாரா? அவரது கேள்விகளுக்கு அவன் கோபம் எதுவும் காட்டாது நிதானமாக இருந்தது எப்படி? சாயிக்கு தன் பேரும் அவர் மேலும் எப்படி இவ்வளவு நம்பிக்கை? அந்த நம்பிக்கையை அவர்தான் அவனுக்கு ஊட்டி இருக்க வேண்டும். அப்பா, நான் அந்த பொண்ணை மிகவும் நேசிக்கிறேன். அவள் பெயர் மேரி. அவளது அம்மா ஒரு பிராமின்.
அப்பா கிறிஸ்தவர், மேரி மிக நல்ல பெண், அவளும் என்ன மாதிரியே ஷியே ரொம்ப கெட்டிக்காரி. ஒரு வருஷத்துக்கு மேலாக நாங்கள் பழகுகிறோம். எங்களுடைய டேஸ்ட், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பற்றி ஒருவருக்கு ஒருவர் நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும் என்று உறுதியாக நம்புகிறோம். இதற்கு ஜாதி என்பது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். மேரியும் நினைக்கிறாள். அவள் வீட்டில் பெரியவர்களிடம் சம்மதம் வாங்கிவிட்டாள். எனக்கு நீங்களும் அம்மாவும் என்று ஆங்கிலத்துக்கு மாறிவிட்டான் சாய். அன்று பணம், செல்வாக்கு, இன்று ஜாதி என்று நினைத்தார் வைத்தீஸ்வரன். அன்று மண்ணை வாரி போடுவதாக இருந்தது, இன்று முட்டுக்கட்டையாக நிற்கிறது. என்ன ஒரு சரித்திரம்! எதையும் விளங்கி கொள்ள முடியாத சரித்திரம். சரித்திரத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் சரித்திரம் கற்றுக் கொடுக்கும் உண்மையான பாடம் என்று சொன்னது யார்? அட்லஸ் ஹாக்ஸ்லி. அவன் வாய்க்கு சர்க்கரைதான் போட வேண்டும். அவருக்கு ஆரம்பத்தில் மிக இயற்கையாக வெளிப்பட்ட பயமும் கோபமும் மன குமைச்சலும் இப்போது மெதுவாக விடுபடுவது போல தோன்றியது. நீ சொல்வது எனக்கு புரிகிறது என்றார் வைத்தீஸ்வரன். அவன் இருட்டில் தேடி அவர் கையை பிடித்து கொண்டான். நடுங்கும் கரங்கள். அப்பா, அம்மாவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு என்று அவன் பேச ஆரம்பித்தான். அவன் பயப்படுவது சரிதான். ராஜி அவருடைய மனைவி. ரொம்பவும் ஆச்சாரம். மடியெல்லாம் பார்ப்பவள். பூஜை புனஸ்காரம் என்று கடவுளை வேரோடு பிடுங்குபவள். ஒரே பிள்ளை என்று அளவற்ற ஆசையையும் பாசத்தையும் சாய் மேல் வைத்திருப்பவள். சாய் தேர்ந்தெடுத்திருக்கும் பெண்ணை அவள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாள். அவளை அப்படி எப்படி சமாதானப்படுத்த போகிறோம்? அவள் மட்டுமல்ல, பெரும்பாலான நெருங்கிய சுற்றம் இதை வரவேற்கப் போவதில்லை. எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று அவருக்குள் மலைப்பாக இருந்தது. இது ஹெர்குலியன் டாஸ்காக தான் சரிபார்க்கலாம். அவள் போகிற வழியில்தான் போய் விட்டு பிடிக்கணும் என்றார் வைத்தீஸ்வரன். அப்போது அவரது மனைவி மாடி படியேறி அவர்கள் எடுக்கும் இடத்திற்கு வந்தாள். என்ன, இருட்டில் 2 பேரும் உட்கார்ந்து கூத்து கட்டியாரது? ஷேர் மார்க்கெட்டா என்று கேட்டபடி மாடி விளக்கை போட்டாள். பிறகு அவர் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, வயசாயிண்டே வரதே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கோடாங்கிறேன், பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் என்றார் வைத்தீஸ்வரன். சாயி தன்னை ஆச்சரியத்துடன் பார்ப்பதை அவரும் பார்த்தார். என்ன சொல்றான்? இது சரியான வயசுதானடா என்றாள் ராஜி. யாரையாவது நினைச்சுண்டு இருக்கியான்னு கேட்டேன். ஏன்னா அப்படி ஏதாவது தத்து பித்துன்னு இருந்தா முளையிலே கிள்ளி எரிஞ்சிடலாம் இல்லையா? எனக்கு இந்த காதல் ஊதல் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கிறதில்ல என்றார் வைத்தீஸ்வரன் கட்டிலில் சாய்ந்தபடி. அவர் பார்வை வானத்தை தடவிற்று. உருண்டு கொண்டிருந்த நிலவும் மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களும் அவரை பார்த்து சிரித்தன.